ஓம் நமச்சிவாய். குங்குளிய கலையனார் என்ற ஒரு சிவபக்தர், மிகப்பெரிய சிவபக்தருங்க. அவர் சோழநாடு திருக்கடவூரில் வசித்து வந்தார் தன் மனைவி மக்களோட. அவர் நல்ல செல்வந்தர். வருவோர் போவோர் எல்லோருக்கும் பொருள்களை வழங்கினார், உணவுகளை வழங்கினார். இப்படியே தொடர்ந்து செய்கிறப்போ அவர் செல்வ வளம் மிகவும் குறைந்தது. கடைசியில் ரொம்ப வறுமையாயிருச்சுங்க அவருக்கு. ரொம்ப ஏழையா மாறிட்டாரு. அவர் என்ன பண்ணுவார், அவருடைய பழக்கம் என்னன்னா குங்குலியம். குங்குலியம் அப்படின்னா இப்ப சாம்பிராணி இருக்கும். சாம்பிராணியோட பார்த்தீங்கன்னா, ஒரு பிசின் மாரி ஒரு பொருள் அப்படி மின்னும் தக தகன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அத நெருப்புல போட்டோம்னா பயங்கரமா மணமா இருக்கும். அதுக்கு பேர் தான் குங்குலியம்னு சொல்லுவாங்க. அது உடம்புக்கு நல்லது. அதாவது மூச்சு பிரச்சனை அதையெல்லாம் குணப்படுத்தும். கிருமிகள் சுத்தி இருக்கிற கிருமிகள அழிக்கும். மனச அமைதி பண்ணுங்க. அதான் இறைவனுக்கு சாம்பிராணி போடுறதுடைய நோக்கமே அதுதான். அப்ப குங்குலிய கலை நாயனார் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அவர் குங்குலியம் வாங்கி இறைவனுக்கு புகை போடுவாருங்க. அதில ஒரு ஆர்வம் அவருக்கு. அப்போ செல்வ வளமெல்லாம் இழந்து ஏழையானாலும் அவர் என்ன செய்றாருன்னா, தன்னிடம் இருக்கிற பொருள்கள்லாம் வித்து, 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 வித்து இறைவனுக்கு குங்குலியம் வாங்கி போடுறாரு. அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் நடக்குது. ரொம்ப ஏழையாயிட்டாரு. அப்போ ஒரு முறை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. தன்னுடைய குழந்தைகள், மனைவி, மக்கள் எல்லாம் வறுமையில இருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய மனைவி தன்னுடைய கழுத்திலே அணிந்திருந்த மாங்கல்யம், அது தாலி. அத கழட்டி அதில தங்கம் இருக்குது. அத கழட்டி குங்குலிய கலைஞர்ட்ட குடுத்து, "இந்தாங்க இத வித்துட்டு வாங்க நம்ம அரிசி வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிடலாம்." அப்படின்னா உடனே அவர் விக்க போறாரு. போற வழியில சிவபெருமானுடைய அருள் பாருங்க, திருவிளையாடல். குங்குலியம் ஒரு பெரிய மூட்டைய எடுத்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. உடனே அத பார்த்தோனே அவருக்கு குங்குலியம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. தன்னுடைய அந்த அந்த நகை வித்து இப்ப வந்த பணத்த அப்படியே குங்குலியம் வாங்கிட்டாருங்க. தன்னுடைய மனைவி மக்கள் வீட்ல பட்டினி. அப்ப குங்குலியம் வாங்கிட்டு நேரா ஈஸ்வரன் கோயிலுக்கு போறாரு. அங்க போய் குங்குலியத்த குடுத்து, புகை வச்சு கொளுத்தி அத ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அங்கேயே பசி மயக்கத்தில உறங்கிர்றாரு. இங்க வீட்ல பசி மயக்கத்தில மனைவி மக்கள்லாம் தூங்கிர்றாங்க. அப்படியே களைப்பு. அப்ப இறைவன் மனைவியினுடைய கனவுல "உன்னுடைய கணவருடைய பக்தியை மெச்சி, உனக்கு எல்லா செல்வ வளங்களையும் அளிக்கின்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வீடே பார்த்தீங்கன்னா, அனைத்து வளங்களும் கொட்டுதுங்க. பொன் பொருள் நிறைந்த இடமாக மாறிவிட்டது. அப்புறம் குங்குலிய கலைஞர் மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறப்போ, எல்லா செல்வ வளமும் இறைவனால் வழங்கப்பட்டது. அதனால தான் அவருக்கு பேர் குங்குலிய கலைய நாயனார் அப்படின்னு பேருங்க. அப்புறம் தொடர்ந்து இறைப்பணி செஞ்சுட்டே இருந்தார். அப்போ ஒரு நாள் திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு ஊர்ல சிவலிங்கம் வளைஞ்சிருந்ததுங்க. நேரா இருக்கணும். வளைஞ்சிருந்து அந்த அரசன் அத நிமிர்த்துறதுக்காக பல வேலைகள் செஞ்சா ஒண்ணும் முடியல. அப்புறம் யானைய கட்டி சங்கிலியில கட்டி இழுத்தாங்க. அப்பயும் முடியல. அந்த வளைஞ்ச அந்த சிவலிங்கம் நிமிரவே இல்லைங்க. குங்குலிய கலை நாயனாருக்கு தகவல் போகுது. உடனே அவரு போயி அந்த சிவலிங்கத்த ஒரு செயின், ஒரு சங்கிலி போட்டு தன்னுடைய கழுத்துல கட்டி இழுக்குறாரு. அந்த சிவலிங்கம் நேரா வந்துருதுங்க. அப்போ இறைவனுடைய திருவிளையாடல் பாருங்க. அப்போ அப்புறம் பிற்காலத்தில் நல்லபடியா தான தர்மம்லாம் செய்து இறைவனை சேர்ந்தார். அப்ப குங்குலிய கலை நாயனார் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் ஒருவர். இவருடைய வரலாறை தெரிந்து கொள்வதே நமக்கு மிகப்பெரிய புண்ணியம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.